ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியோ ஃபண்ட் அப்படின்ற ஒரு ட்ரேடிங் ஆப்போட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு லிங்க்கை டச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். சரியா, இந்த மாதிரி வரும். இதில் வந்து டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இதுக்கு மேலே இருக்கு இல்லையா, இன்விடேஷன் கோடு 7978012 இதுதான் இன்விடேஷன் கோடு. சரியா, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்து அதில் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஆப் டவுன்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். அதில் என்ன அப்படின்னா உங்கள் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், ஐடி நம்பர் கேட்கும். அதுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பேஜில் சைன்இன் பண்ணும்போது அதில் வந்து இன்விடேஷன் கோடும் உங்கள் ஃபோன் நம்பரும் கேட்கும். அதையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் நார்மலாக லாகின் பண்ணுவோம் இல்லையா, அவங்க நேமும் பாஸ்வேர்டும் போட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இன்விடேஷன் கோடுன்ற இடத்துல வந்து இதை பார்த்து கரெக்டாக ஏதாவது ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு இன்விடேஷன் கோடு டைப் பண்ணுங்கள். ஒழுங்காக காப்பி ஆக மாட்டேங்குது, வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி பண்ணி ஆப் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, ஆப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் இது கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா QLFன்னு ஒரு ஆப் இருந்தது, அதோட 3rd வெர்ஷன் தான் இந்த ஆப். அந்த ஆப் பார்த்திங்கன்னா 3 மந்த்து கடந்து ரன் ஆச்சு. ஃபஸ்ட்டே ஏர்ன் பண்ணவங்க பார்த்திங்கன்னா லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ஆப் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்விடேஷன் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க்குமே கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்போ ஆப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அதோட டீட்டெயில்ஸ். சரியா, வேறு எதுவுமே கிடையாது, இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து டெபாசிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். மினிமம் ரீசார்ஜ் வந்து 1000 தான் கொடுத்துருக்காங்க. 1000, 2000, 3000, 5000 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எந்த ஆப்பாக இருந்தாலும், எவ்வளோ தான் நல்ல ஆப்பாக இருந்தாலும் நம்ம எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் அமௌண்ட் வந்து பே பண்ணணும். அதனால் 1000, 2000 மட்டும் இப்போதைக்கு செலக்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. இதில் 8 பே தான் கரெக்டாக வந்து பே ஆகுது. 4 சேனல் இருக்குது, 8 பே, 10 பே, 2 பே, 9 பே. நான் 8 பே சூஸ் பண்ணி கண்டினியூ கொடுத்து ரீசார்ஜ் பண்ணும்போது பேடிஎம்மில் ரீசார்ஜ் பண்ணேன். அது வந்து எனக்கு கரெக்டாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஆட் ஆனோன்னே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமர் கேர் வந்து சர்வீஸ்ன்ற ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்குது, ஹோம் பேஜில். சரியா, அதில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஸ்டமர் கேர் இருப்பாங்க. என்னோட லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கஸ்டமர் கேர் இருப்பாங்க. ஓகேவா, அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்க எக்ஸ்ட்ரா போனஸ் தரலாம். ஓகேவா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போதைக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. நைட்டு வந்து 8 to 8:20 வந்து இதில் சிக்னல் கொடுப்பாங்க. அந்த மார்க்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது நான் எந்த சிக்னல்ன்ட்டு உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப் லிங்க்கும் அண்ட் வந்து அந்த சிக்னல் டைமும் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்லேயே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். நீங்கள் அதனால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1000 rupees நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் ட்ரேட் பண்ணுற அமௌண்ட் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 7% உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 7% நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 7%னா 70 ரூபா வரும். கரெக்டாக, அப்போ வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி 70 ரூபாய். இந்த ஆப் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் உங்களுக்கு கீழே இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிலேருந்து உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ்லேருந்து 8% வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே 4 மெம்பர்ஸ் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ்லேருந்து 9% வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து 10% இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ்லேருந்து 10% வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கீழே வந்து 10 மெம்பர் இன்வைட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் டெபாசிட்டில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து 10% வந்து 100 ரூபாய் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 25 மெம்பர் இருந்துச்சுன்னா 11%, 50 மெம்பர் இருந்ததுன்னா 12% வரும். இதில் வந்து பர்சன்டேஜ் லெவல் ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப் வந்து லாங்காக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இதில் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு மெம்பர் இன்வைட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து 10% வரும். நீங்கள் வந்து 1000 ரூபாய் உங்களுக்கு கீழே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு 100 ரூபாய் அந்த மாதிரி கமிஷன்ஸ் வரும். ஒவ்வொரு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வரும். சரியா, அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ட்ரா நார்மலாக எல்லா ட்ரேடிங் ஆப்லேயும் இருக்க மாதிரி 300 காலையில் 8 to 10 வந்து நீங்கள் வித்ட்ரா கொடுத்துக்கலாம். இதில் வந்து சிக்னல் டைம் மற்ற ஆப்பில் இருக்கிற மாதிரி
3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் இருக்காது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் இருக்கும். 20 மினிட்ஸே என்எஃப். அந்த மாதிரி ஆப்ஸில் அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஆப்ஸ் வந்து லாங்காக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய அதிகம். எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மினிமம் ஃபஸ்ட்டு லெவல் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செகண்ட் தேர்ட்லாம் சூஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து உங்களுக்கு கீழே டீம் மூலமாக 3 லெவல்லையும் சேர்த்து 20 மெம்பர் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு டீம் சேலரி வந்து 400 வரும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு சேட் இருக்குது. அதை வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஃபர்தராக ஷேர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா இன்னொரு வீடியோவாக கூட மேக் பண்ணி போடுறேன். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு எல்லாமே சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ தான் அவங்களுக்கு தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வைட் லிங்க்கு அதெல்லாம் ஷேர் பண்ணணும்னா ஷேர்னு மை பேஜை கிளிக் பண்ணி மீ பேஜை கிளிக் பண்ணி அதில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு. பெரிய டீட்டெயில்ஸ்னு ஒன்றுமே இல்லை. இப்போதைக்கு இவ்வளோ மட்டும் பண்ணுங்கள். நான் ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து மற்ற டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய சர்வீஸ்லேயே, அதாவது என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயே உங்களுக்கு அப்டேட்ஸ் எல்லாமே தருவேன். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூனாக நான் கொடுத்துட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப் எப்படி ரன் ஆகுது அந்த டீட்டெயில்ஸுமே நான் வந்து வேறு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். இவ்வளோ தான் இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.